நமக்கு ஏதாவது ரூபத்தில் பண வரவு வந்து கொண்டே இருக்கும். கடன்லேருந்து மீள்றதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். வீட்டு லோன் போட்டோம், வீட்டு லோனு அடைக்கவே முடியல, வருஷந்தான் கூட்டிக்கிட்டே போகுது, வீடு சொந்தமாக்க முடியல. அந்த மையை எங்கே போனாலும் நீங்கள் பூசிட்டே போனீங்கன்னா ஒரு அற்புதமான பலன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக குடும்பத்தில் எல்லாருக்குமே ஒரு 70% பேர் ஏதாவது ரூபத்தில் கடன் பிரச்சனை, எதையுமே சமாளிக்க முடியல, பொருளாதாரம் பற்றாக்குறை, மேலும் மேலும் எங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கடன் வந்துக்கிட்டே இருக்குது. நான் எதையாவது ஒரு ரூபத்தில் அடைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அடைக்க முடியலை. இது மாதிரி கடனால் பாதிக்கக்கூடியது பல்வேறு விதமான கடன் பிரச்சனைகள். வீட்டு லோன் போட்டோம், வீட்டு லோனு அடைக்கவே முடியல, வருஷந்தான் கூட்டிக்கிட்டே போகுது, வீடு சொந்தமாக்க முடியல. இது மாதிரி கடன் 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 இப்படி குடும்பத்தில் எல்லாருமே கடனால் கஷ்டப்படுறீங்க. இந்த கஷ்டப்படுறதுலேருந்து நமக்கு ஒரு நிவாரணம் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய விவரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அமையும். இப்போ கடன் தொல்லையிலேருந்து எப்படி மீள்றது? ஒரு 5 பொருள். இந்த 5 பொருளை நீங்கள் தயார் பண்ணிக்கணும், அதுதான் முக்கியம். தொட்டாச்சுனிங்கி வேறு, ஆடை ஒட்டி, சென்னாயுருவி, அதுக்கப்புறம் இந்த கொட்டைக்கரந்தைன்னு சொல்லி இதெல்லாம் முக்கியமானது. விஷ்ணு கிரந்தை. இந்த 5 பொருளை நீங்கள் என்ன செய்கிறீங்க, எடுத்து வச்சு அதை நல்லா கருக்கி மையாக்கிடுங்க. அப்போ இந்த மையாக்கிட்டு அதை எடுத்து நீங்கள் தொடர்ந்து அந்த மையை எங்கே போனாலும் நீங்கள் பூசிட்டே போனீங்கன்னா ஒரு அற்புதமான பலன். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிற பற்றி இப்போ கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். நான் 5 பொருள் சொன்னேன் இல்லையா, அந்த 5 பொருளை நீங்கள் தயார் பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்ம அந்த 5 பொருள் நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த மையா தயார் பண்ணதுக்கப்புறம் அதோடு சேர்ந்து அரக்கஜா, புனுகு, ஜவ்வாது, கோரோசனை, அத்தரு, இது மாதிரியான அந்த வாசனை திரவியங்களை எல்லாம் நீங்கள் சேர்த்து கலந்துக்கிட்டிங்கன்னா அது வசிய சக்தியை கொடுக்கக்கூடியது. அதன் மூலமாக நமக்கு ஏதாவது ரூபத்தில் பண வரவு வந்து கொண்டே இருக்கும். கடன்லேருந்து மீள்றதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ மீளாத கடனில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வசதியான ஒரு வாய்ப்பு. இதை பயன்படுத்தி எல்லாரும் எல்லா விஷயங்களிலும் கடனிலிருந்து மீண்டு வளமாக வாழ்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இது கிடைக்கிறவங்க இந்த பொருளை வாங்கி பயன்படுத்திக்கிங்க. கிடைக்காதவங்க இந்த பொருள் உள்ள அந்த மை டப்பியை எங்களுக்கு கொடுங்க, அதுக்கு என்ன காசோ நாங்கள் தர்றோம் அப்படின்னு விருப்பப்படுறவங்களா இருந்தால் நீங்கள் வாங்க. அந்த அதே உங்களுக்கு ஒரு டப்பியாக நாங்கள் கொடுக்குறோம், அதை வாங்கி வச்சுட்டு நீங்கள் பூசிக்கிங்க. இது விற்பனைக்காக சொல்லப்படலை. நீங்களே தயார் பண்ணிக்கிட்டாலும் அந்த பலன்தான், இல்லை நாங்கள் கொடுக்குறதுனால அந்த பலன்தான். எதுவாக இருந்தாலும் கடன் பிரச்சனைக்கு நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தையும் சேர்த்து சொல்லுங்கள். ஏன்னா பெரும்பாலும் கடன் நிவாரணத்துக்குரிய தேவதை அப்படின்னு சொன்னால் நரசிம்ம பெருமாள். அப்போ நரசிம்ம பெருமாளுடைய அந்த அதிதேவதையான அந்த நரசிம்ம பெருமாளுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வர ரொம்ப சிறப்பாக இருங்க. ஓம் நரசிம்மாய ருண விமோசன, ஓம் நரசிம்மாய ருண விமோசனாய நமக, ஓம் நரசிம்மாய ருண விமோசனாய நமக. ருண அப்படின்னா கடன், விமோசனம் அதிலிருந்து விடுதலை. ஓம் நரசிம்மாய ருண விமோசனாய நம அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி கடனிலிருந்து மீண்டு நான் குறுகிய காலத்திலேயே என் கடனிலேருந்து மீண்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லுங்கள். அதுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய அந்த பரிசு என்னென்னா, நான் என் வாழ்க்கையில் முன்னேறிட்டேன் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவல் தான். நன்றி, வணக்கம்.